Hi everyone. Next ஆரி class number 4ல நாம பார்க்க போகிறது backward chain stitch தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம்ல. ஸோ அது எப்படி போட்டோம்? இப்படி ஸ்ட்ரைட்டாக ஃபார்வேர்டில் போட்டோமா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது அப்படியே ரிவர்ஸில் பேக்வர்ட் செயின் ஸ்டிச் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே உங்களுக்கு கீழே நடக்கிற ப்ரொசீஜர் ஒன்று தான். ஸோ அதே மாதிரி நான் கீழே நீடில் விட்டு மேலே அப்படி த்ரெட்டை எடுத்துக்கிட்டு ஃபார்வேர்டில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த பக்கம் குத்துவோம்ல. பட் இதுக்கு அப்படி இல்லாமல் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இந்த பக்கம் குத்திட்டு அகைன் கீழே ஒரு சுற்றி நீடில் த்ரெட்டை பிடிச்சி இழுத்து கீழே குத்தி கீழே நம்ம த்ரெட்டை ஒரு சுற்றி நீடில் த்ரெட்டு லாக் ஆகவும் இப்படி ட்விஸ்ட் பண்ணி இழுத்து அகைன் ஒரு குத்தி அகைன் ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி கீழே குத்தி மேலே லூப் வரவும் அதே மாதிரி குத்திட்டு, ஸோ இதுலேயும் எண்டு நாட் அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் லூப் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துட்டு அகைன் இப்படி ஒரு செகண்ட் லூப் எடுத்து என் நாட் போட்டுட்டு இருந்ததையே நான் எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ அகைன் நான் திரும்ப போடுறேன். ஓகேவா? ஸோ அகைன் பேக்வர்ட் ஸ்டிச்சில் நான் போட்டு எடுத்துக்கிறேன். அகைன் சுற்றி எடுத்து திரும்ப குத்துறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிறேன். எண்டு நாட்டுக்கு அகைன் நான் ஒரு ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துட்டு கீழே அகைன் நான் ஒரு சுற்றி அகைன் நான் ஒரு செகண்ட் லூப்பை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? எடுத்துட்டு இந்த செகண்ட் லூப்புக்கு மேலே வச்சு அந்த ஃபர்ஸ்ட் லூப்பை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி இழுத்துட்டு கீழே உள்ள த்ரெட்டை நான் இழுத்துக்கிறேன். ஸோ என் நாட் கிடச்சிருச்சா? அவ்வளோதான், த்ரெட்டு லாக் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் என் நாட். ஸோ இந்த பேக்வர்ட் ஸ்டிச்சும் சரி, என் நாட் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டாக டைரக்ஷன் வைஸ் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். செயின் ஸ்டிச்சை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக் ஸ்டிச் என்ன தான் இது ஒரு பேசிக் ஸ்டிச்சாக இருந்தாலுமே கூட இதை வச்சே நீங்கள் தாராளமாக நீங்கள் தௌசண்ட்ஸில் ஒரு 3000 4000 வரைக்கும் நீங்கள் பீட்ஸ் வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணும் போதெல்லாம் இதே ஸ்டிச்சில் தான் நீங்கள் பீட்ஸுமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிலாம் நீங்கள் பண்ணும் போது தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 3000 அப்படி வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக இந்த ஸ்டிச்சை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கை பழகும். ஓகேவா? ஸ்டே பாசிட்டிவ். பை. டேக் கேர்.